பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமா இன்று நடக்கிறதான உபவாச ஜெபத்திலே நீங்கள் எல்லாரும் வந்து பங்கு பெற உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சரியாக காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபத்திலே நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஐசையா சாப்டர் 66 verse 2. ஏசாயா 66வது அதிகாரம் 2வது வசனம். என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்தின் நடுகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவன். ஆமென். அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவனை யார் பார்ப்பாங்கன்னா கர்த்தர் பார்ப்பார். நான் விசுவாசிக்கிறேன், எல்லாவற்றையும் அவர் படித்திருக்கிறார். ஆனா யாரை நோக்கி பார்க்கிறார் என்றால் சிறுமைப்பட்டவர்கள், வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள். உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த உலகத்துல ஒருவேளை யாரும் உங்களை நோக்கி பார்க்காமல் இருக்கலாம். உங்களை நிறைய பேர் வந்து காயப்படுத்தலாம், நிறைய பேர் வேதனைப்படுத்தலாம், யாரும் உங்களை கண்டுக்காம இருக்கலாம். ஆனா ஒரு காரணம் நிச்சயம், நீங்க வசனத்துக்கு பயப்படுறீங்க. உண்மையாகவே கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறார். நம்ம வசனத்துக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருப்போம் என்றால் உலகத்தான் நம்மளை பார்க்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். இந்த கர்த்தர் உங்களை பார்க்கிறார். தைரியமா இருங்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உம்முடைய கரம் எங்களை அற்புதமாய் தாங்குவதாக. விசேஷமாய் கர்த்தாவே, உம்முடைய வசனத்துக்கு பயப்படுகிற நீ நோக்கி பார்க்கிற தேவன். ஆண்டவரே, எங்களை நோக்கி பார்க்கிறவராய் நீ இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், காலேஜுக்கு போகிற பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள், வயதானவர்கள் எல்லாரும் கருத்துல வைக்கிறேனப்பா. ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ஆண்டவர் இந்த வேலை சுகமாய் நடத்துங்க. யாருக்கு எந்த ஒரு தீங்கு வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ள விடமா செபிக்கிறேன். எல்லாரும் நீங்க நோக்கி பார்ப்பீராக. உங்களுடைய வசனத்துக்கு பயப்படுகிறவன் நீர் கண்ணின் மணி போல இதனால காத்துக்கொள்ள விடமா செபிக்கிறேன். இதனாலே ஆண்டவரே, அன்றைய கிச்சன் பகுதி உங்களுடைய கருத்துல வைக்கிறேன். அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவில்லாதபடி அது நிறைவா இருக்கட்டும். ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பார்க்க உதவி செய்யுங்க. எல்லா நன்மையினால் நிரப்புங்க. நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. வாகனங்களில் போகிற வருகிறவர்கள் ஆண்டவரே, நீ சுகமான பிரயாணத்தை காண செய்வீராக. எல்லா ஆபத்துக்கு விலைக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அன்று நீரே கூட வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்கப்பா. பிரசவத்துக்கு போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். வெளிநாடு செல்ல இருக்கிற எல்லா தடைகள் விலகட்டும். விசா தடைகள் எல்லாம் விலகுவதாக. வெளிநாட்டுல தங்கி இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளுங்கப்பா. அவர்களை நீர் ஆசீர்வதிக்க விடுமா செபிக்கிறேன். எல்லா ஊழியர்களையும் உடைய கருத்துல வைக்கிறேன். அன்று எல்லா ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நமக்கு உண்மையாய் செய்கிற பிள்ளைகளை நீர் உயர்த்த விடமா செபிக்கிறேன். பிசினஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. நாள் நம்முடைய வியாபாரங்கள் செழிக்கட்டும். இந்த காலையில் அவளுக்கு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நிறைய ஆர்டர்ஸ் வரட்டும். நல்ல லாபங்களை நீர் கட்டளையிட விடமா செபிக்கிறேன். நீரே கூட வழி நடத்துங்க. வேலை இல்லாத பிள்ளை நல்ல வேலையை கொடுங்கப்பா. குடிக்கு அடிமையா இருக்கிற குடும்பங்கள் அல்லது விடுதலையாக்க விடமா செபிக்கிறேன். ரட்சிக்கப்படாத குடும்பங்களை இந்த வேளையிலே நீ தொட விடமா செபிக்கிறேன். எல்லா சமாதான கேடுகள் அந்த குடும்பங்களை விட்டு விலக விடமா செபிக்கிறேன். சால்வேஷன் டிவிக்காய் செபிக்கிறோம். அது தேவையெல்லாம் நீங்க சந்திங்கப்பா. நல்ல காணிக்கைகள் மூலமாகவும் தசமாகல் மூலமாகவும் இந்த ஊழியத்தை தாங்குகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. அவருடைய காணிக்கைகள் மூலமாய் சுவிசேஷ பணிகள் ஆண்டவரே செல்ல முடியாத இடங்களுக்கு எடுத்து செல்ல உதவி செய்வீராக. எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக. நீரே கூட வழி நடத்துங்க. இதனால தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. விசேஷமா இந்த நாள் பர்த்டே வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. நன்மையினால் திருப்தி ஆக்குங்க. இந்த ஆண்டு நீர் அவர்களை நோக்கி பார்க்கிறான் இருக்கா நன்றி செலுத்துகிறேன். அவரை நோக்கி பாருங்க. அவர் தேவைகள் எல்லாம் சந்திங்க. நன்மையினால் திருப்தி ஆக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்று நடக்கிற ஃபாஸ்டிங் பிரேயர்ல குடும்பமாய் வந்து பங்கு பெறுங்கள். God bless you.